ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகளில் மிகவும் முக்கியமானதும் மிகவும் பெருமதிமிக்கதுமாக இருக்கக்கூடிய உறுப்பு தான் எது எது பல உறுப்புகள் இருக்குது. ஆனால் அதுவிலே மிகவும் முக்கியமான உறுப்பு இந்த நாவு. இந்த நாவு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் சகோதரர். அதனை அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகின்ற இந்த மனிதனுக்கு வழங்கிய அந்த நிஅமத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைன், இந்த மனிதனுக்கு நாங்கள் பார்ப்பதற்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா? வ லிசானன் வ ஷஃபதைன், இந்த மனிதன் பேசுவதற்கு 2 உதடுகளையும் ஒரு நாவையும் நாங்கள் கொடுக்கவில்லையா என்று இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தை அல்லாஹ் இந்த மனிதனை உணரும்படி சொல்லுகிறான். எனவே இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத் இந்த நாவு. இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் உயர்நிலையும் அடையலாம், தாழ்நிலையையும் அடையலாம். இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே போற்றவும் படலாம், தூற்றவும் படலாம். இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு பெரிய விடயத்தை சிறிதாகவும் ஆக்கலாம், ஒரு சிறிய விடயத்தை பெரிதாகவும் ஆக்கலாம். இந்த நாவின் மூலமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இந்த நாவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் ஏற்படுத்தலாம், ஒற்றுமையும் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு மிகவும் விபரீதமாக இருக்கக்கூடிய ஒரு குரூப். இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஃபு மா தகாஃபு அலைய, என்னிடத்திலே நீங்கள் மிகவும் பயப்படக்கூடிய உறுப்பு எது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அஹத லிசான நஃப்ஸிஹி, அவங்களுடைய அந்த நாக்க பிடிச்சு ஃபஹாதா, இதுதான் நான் உன்னிடத்திலே மிகவும் பயப்படக்கூடிய ஒரு உறுப்பு, இதை பேணி பார்த்து காத்துக்கொள் என்று சொன்னார். அதே போன்று ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனில் ஜன்னah வ யுபாஇதுனி அனின் நார். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் ஒரு அமல் செய்தால் அந்த அமல் நாளை மறுமையிலே என்னை சொர்க்கத்துக்கு நுழைய வைக்க வேண்டும், நரகத்தில் இருந்து என்னை தூரப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆத் தஅல்த அம்ரன் அதீமன், நீ கேட்ட விடயம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விடயம், அது சிறிய விடயம் அல்ல. ஆனால் இன்னஹு லயஸீருன் யஸ்ஸரஹுல்லாஹு அலை, நீ கேட்ட விடயம் பெரிதாக இருந்தாலும் ஆனால் அந்த விடயம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறானோ அவர்களுக்கு அது சிறிய விடயம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஜிஹாத் செய்வது, தொழுவது, நோன்பு நோட்பது, இப்படியான அமல்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை கூறுகிறார்கள், யா முஆத், இதை விட ஒரு பெரிய ஒரு அமலை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். இதை விட, தொழுகையை விட, நோன்பை விட, ஜிஹாதை விட ஒரு பெரிய அமலை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய நாவை பிடிச்சு குஃப அலைக ஹாதா, இதை பாதுகாத்துக்கொள், இந்த நாவை பேணி பாதுகாத்துக்கொள், இது மிகப்பெரிய ஒரு அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கு சொன்ன உடனே முஆத் இப்னு ஜபல் ஆச்சரியம் அடைந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த தொழுகையை விட, ஜிஹாதை விட, நோன்பை விட இந்த நாவை பேணி பாதுகாப்பது மிகப்பெரிய அமலா? இன்னாலா முஆகிதுன பிமா நதகல்லம், நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று ஆச்சரியமாக கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொன்னார்கள், யா முஆத் தகுலத்துக உம்முக், முஆதே நீங்கள் என்ன பேசுறீங்க? ஹல் யகுப்புன் நாஸ அலன் ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம், நாளை மறுமையிலே ஒரு மனிதனை நரகத்திலே முகங்குப்புற விழுத்தாட்டக்கூடியது எது தெரியுமா? அவனுடைய நாவால் செய்த அவனுடைய அந்த பாவங்கள் அவனை நாளை மறுமையிலே நரகத்திலே தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சகோதரர், இந்த நாவை பேணி பாதுகாப்பது மிகப்பெரிய ஒரு அமல் சகோதரர். இந்த நாவுதான் அனைத்து தீங்குகளுடைய, அனைத்து பாவத்தினுடைய ஒரு உறைவு, ஒரு ஊற்று. அதன் மூலமாகத்தான் அதிகமான பாவங்கள் வெளியாகிறது சகோதரர். பொய் இதன் மூலம் நாவிலிருந்து வெளியாகும். கோல் சொல்வது, புறம் சொல்வது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அடுத்தவனை ஏசுவது, அடுத்தவனை சபிப்பது, இதெல்லாம் வரக்கூடிய
இதனாலேதான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இந்த நாவை பேணி பாதுகாப்பதை மிகப்பெரிய ஒரு நட்பண்பாக அடையாளப்படுத்துகிறது. இந்த நாவை பேணி பாதுகாப்பதை மிகப்பெரிய ஒரு அமலாக கருதுகிறது சகோதரர்களே. ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யضمن லி மா பைன லிஹ்யைஹி வ ரிஜ்லைஹி அضمنஹுல் ஜன்னah. யார் இந்த இரண்டு தாடைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த நாவை பேணி பாதுகாக்கிறாரோ அதுக்கு நான் உத்தரவாதம். இந்த நாவை பேணி பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெற்று தருவதற்குரிய ஒரு உத்தரவாதமான ஒரு அமலாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே. மிகப்பெரிய ஒரு அமல் சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு இபாதத் சகோதரர்களே. அந்த விடயத்தில் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அக்கறையாக கரிசனை செலுத்துகிறோம் சகோதரர். இந்த நட்பண்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமல் தான் சகோதரர். இந்த நாவடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் தான் இந்த நோன்பு. இந்த நோன்பு ஒரு மனிதனிடத்திலே நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய நட்பண்பை உருவாக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இதா கான ஸௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், வலா யஃப்சுக், தீய வார்த்தைகளை அவர் பேச வேண்டாம். அப்படி நீங்க நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது உங்களோடு யாராவது சண்டைக்கு வந்தால், உங்களுக்கு யாராவது ஏசினால், நீ மாறி ஏசக்கூடாது, நீ மாறிக்கு சண்டைக்கு போக கூடாது. நீ கூறு, இன்னி சாயிமுன், நான் உன்னை போன்று நானும் ஏச மாட்டேன், உன்னை போன்று நான் சண்டை ஒழிக்க வர மாட்டேன், ஏன் நான் நோன்பாளி என்று ஒதுங்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சொன்னார். இந்த நோன்பு ஒரு மனிதனிடத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கும். என்ன மாற்றம்? அதுதான் நாவடக்கம் என்ற பண்பை உருவாக்க விரும்புகிறது. சற்று சிந்தித்து பாருங்க. நானும் நீங்களும் ஒன்று செய்ய இன்னைக்கு எத்தனை நோம்பு? நாங்க 4 நோன்பு கடந்து, இது 5வது நோன்பு. இந்த 4 நாளும் இந்த நோன்பு எங்களிடத்திலே நாவடக்கத்தை ஏற்படுத்தியதா? நான் பொய் சொல்லாமல் இருந்தேனா? பிறரை பற்றி புறம் பேசாமல் இருந்தேனா? கோல் சொல்லாமல் இருந்தேனா? கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தேனா? அடுத்தவனை ஏசாமல் இருந்தேனா? சகோதரர், இவ்வாறு எங்களிடத்திலே இந்த நாவடக்கத்தை இந்த நோன்பு ஏற்படுத்த இல்லை என்றால், நாங்கள் நோட்டக்கூடிய நோன்பில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதன் அர்த்தம். நோன்பு நோற்றால் இந்த நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய நட்பண்பு எங்களிடத்திலே உருவாக வேண்டும். அப்படி உருவாகவில்லை என்றிருந்தால் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பில பிரயோஜனம் குறையத்தான் சகோதரர். சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் நோன்பு நோட்டு கொண்டு அவருடைய நாவை பாதுகாக்கவில்லை என்றால் அவருடைய நோன்பு பாத்தில் என்று சொல்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅமஹு வஷராபா. யார் நோன்பு நோற்றுக்கொண்டு அவருடைய அந்த கெட்ட வார்த்தைகளை பேசாமல், கெட்ட நடத்தைகளை விடாமல் யார் அந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் தாயத்திருந்தது பசித்திருந்ததையும் தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, ஒரு மூமின் அவனுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. ஒரு மூமின் அதிகமான வார்த்தைகளை பேச மாட்டான். அவனிடத்திலே இருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் முத்தாக இருக்கும். அவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் அடுத்தவனுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும். அவ்வாறு அவனிடத்திலே பேசுவதற்கு சரியான பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை என்றால் அவன் மௌனமாக இருப்பான். மௌனமாக இருப்பது, அமைதி காட்பது ஒரு பெருமையினுடைய அடையாளம் கிடையாது. மௌனமாக இருப்பது, நல்லதை பேசுவது என்பது ஒரு மூமினுடைய அடையாளம் சகோதரர்கள், அது பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமினாக இருக்கிறானோ அவன் பேசினால் நல்லதான் பேசும். அப்ப கெட்டதா பேசுறான்டா அவர் மூமின் இல்லை. கூடுதலா பேசுறாருன்னா அவர் மூமின் இல்லை. பிரயோஜனம் மற்றதை பேசுறார் என்றால் அவர் மூமின் இல்லை. ஏன்? அந்த மூமின் பேசினால் எதை பேசுவான்? நல்லதைத்தான் பேசுவான். அப்படி பேசுவதற்கு இல்லையா, நல்ல விடயங்கள் இல்லையா, அவுலியஸ், அவன் மௌனமாக இருப்பான். அப்ப நல்லதை பேசுவது, மௌனமாக இருப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய அடையாளம் கிடையாது சகோதரர்களே, அது மூமினுடைய அடையாளம். எனவேதான் சகோதரர்களே, இந்த நோன்பு எங்களிடத்திலே நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய நட்பண்பை உருவாக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் குர்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.